தனுசு ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? அவங்களுக்கு ஏற்கனவே சந்தித்து வந்த துன்பங்கள் எல்லாமே நீங்கி இனிமே இன்பமாக மாறுவதற்கான பலன்கள் ஏதேனும் இருக்கிறதா திரு பாலாஜி சார்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் போகிறாரு இந்த ஆண்டினுடைய மே மாதம். அதற்கு அதே டைமில் 4ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க கேது விலகிறாரு. அதனால் இது வரைக்கும் தொழில் சம்பந்தமான தடைகள், தொழில் சம்பந்தமான காலதாமதம், தொழில் கடன், தொழிலில் இருந்த எல்லா பிணக்குகளும் பிரச்சனைகளும் டிலே எல்லாம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ 6ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து சமசப்தமாக பார்வை பார்க்கறதுனால அற்புதமான ஒரு டைமு. இந்த டைமில் வந்து தொழிலில் கடன் வாங்கியாச்சும் தொழிலை டெவலப் பண்ணலாம், எப்படியும் கடன் அடைச்சிட முடியும். ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா 3ஆம் இடத்துக்கு வர ராகு வந்து உணவு பழக்கத்தின் மூலமாக ஏதாவது ஒரு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்று. எனவே உணவு சம்மந்தப்பட்ட கட்டுப்பாடு மட்டும் இருந்தால் போதும். உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எது சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்றதை தெரிந்து சாப்பிட்டாங்கன்னா போதும். ஸோ நல்ல நண்பர்களை கெட்டவர்களாக்கி விட்டுரும். கோபத்தின் காரணமாக நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகின்ற, நமக்கு இது சரி அது சரி அப்படின்னு நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய வெல் விஷர்ஸ் எல்லாம் இந்த டைமில் நமக்கு ஒரு தப்பானவராக போர்ட்ரேட் பண்ணி மனசுக்குள்ளே ஒரு அஷ்யூம்ஷன் பண்ணி அவங்களெல்லாம் பகையாக்கி வச்சிரும். ஸோ அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த டைமில் எந்த நண்பர்களையும் இழந்துடக்கூடாது. சொந்த தொழிலில் அதிகமான உழைப்பு போடலாம், அதன் மூலமாக பெரும் லாபம் வரும். இருக்கிற எல்லா கடனும் 2025க்குள்ளே அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். ஜாதகர் வந்து இந்த டைமில் இந்த தனுசு ராசிக்காரரால் அவங்க குடும்பமே அனுபவிப்பாங்க லாபத்தை, ஆனால் அவருக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ அவரால் அனைவரும் பயன்பெறுவார்கள். அவர் மட்டும் வாடிய பயிர் போல் இருப்பார். இருந்தாலும் அது அவங்களுடைய பெனிஃபிட் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அனுபவிப்பாங்க. ஸோ இந்த 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம், வேலையில் உயர்வு, உடல்நிலையில் இதுவரை நாட்பட்ட நோய்கள் இருந்தால் கூட அதெல்லாம் விலகிறோம் குருவினுடைய 7ஆம் பார்வையால். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா ஃபேட் ஆகிடுவாங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஹெல்த் மெயின்டெனன்ஸ் பண்ணல, வாக்கிங் போகல அப்படின்னா இப்போ ஒரு 60 கிலோ இருக்காங்கன்னா 10% 2025 டிசம்பரில் பார்த்தாங்கன்னா ஒரு 66 கிலோ வந்துடுவாங்க. ஒரு 10% வெயிட் போட்டுரும். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தோட டைம் ஒதுக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சப்தம பார்வை குரு வந்து 9ல் கேது போனாலே அவங்க பிஸ்னஸில் பிஸியாக இருப்பாங்க. குடும்பத்துக்கு டைம் ஒதுக்குங்க. மற்றபடி நல்லாயிருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமாய் பிரிந்திருப்பவர்களுக்கு மறு திருமணம் நடக்கும். குழந்தைக்கு இல்லையே என்று ஏங்கி தவிப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும். இயற்கையாக கிடைக்காதவர்களுக்கு கூட செயற்கையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்பு 3ஆம் இடத்தில் ராகு வந்தாலே வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆருக்கான ட்ரை பண்ணாலோ சிட்டிசனுக்கான ட்ரை பண்ணாலோ வெற்றிகரமாக கிடைக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு டாப் 10ல் இருக்குது.